ஹாய்ங்க. வாங்க சந்தைக்கு போகலாம். காலையில் 10 மணிங்க. கூட்டம் அவ்வளவா கூட்டம் இல்லை. இப்போ தான் எல்லா கடையிலையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எலுமிச்சம்பழம். வெங்காயம் தாங்க விலை அதிகம். 60 கிலோ 60. உங்கள் ஊரில் வெங்காயம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். தக்காளி வந்து 15 ரூபா தாங்க. தக்காளியும் என்ன விலைன்னு சொல்லுங்கள். ₹15 தக்காளி வந்து தக்காளி மாதிரி விலை ஏறுறதும் இல்லைங்க, இறங்குறதும் இல்லைங்க. 100 ரூபாய்க்கு விற்கிது. குறைஞ்சதுனாலும் கிலோ 15க்கு வந்துடுதுங்க. காய்கறியெல்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதை எடுத்தாலும் 20 தாங்க. புடலங்காய் வந்து ஒரு காய் எடுத்துட்டால் 10 ரூபாங்க. இதெல்லாம் வந்து கூறாக வச்சுருக்காங்க. எல்லாமே 20 ரூபாங்க. பாவக்காய் பாருங்கள், 3 பாவக்காய் 20 ரூபா. பீக்கங்காய் 20 தான். பீட்ரூட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி எல்லாமே 20 தாங்க. முட்டைக்கோஸ்லாம் 10 ரூபாங்க. முட்டைக்கோஸ் விலை கம்மி தான். காலிஃப்ளவர் கூட விலை கம்மி தாங்க. உங்கள் ஊர்லெலாம் காய்கறி விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள். நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து 20 ரூபாங்க. முள்ளங்கி 20 ரூபா தான். காலிஃப்ளவர் வந்து 20 ரூபாங்க. இந்த முட்டைக்கோஸ் வந்து அரை கிலோவுக்கு மேலேயே வரும். 15 ரூபா தான். புடலங்காய் ஒரு காய் 10 ரூபா. இந்த சௌச்சௌ வந்து 5 ரூபாங்க. பீட்ரூட் 20. இந்த கேரட்டும் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வரும். அதுவும் 20 தான். பாவக்காய் 20. வெண்டைக்காய் 20. எலுமிச்சம்பழம் ஒரு பழம் 5 ரூபாங்க. அப்புறம் வெத்தலை வாங்கியிருக்கிறேங்க. நாளைக்கு முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறதுக்காக வெத்தலை வாங்கியிருக்கேன். வெங்காயம் 60ங்க கிலோ. தக்காளி வந்து 15 ரூபா தாங்க. மிளகு தக்காளி கீரை அது 10 ரூபா தாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தமே இந்த காய்கறி எல்லாம் 300 ரூபா தாங்க ஆச்சு. உங்கள் ஊரில் காய்கறி விலை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.